வெல்கம் டு அதீஸ் கிச்சன். கார்னை எப்பயுமே வேக வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க கொண்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு கடாயில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கார்னை வேக வைக்கிறதுக்காக நான் இப்போ நாட்டு கார்ன் ஒன்று ஃபுல்லாக எடுத்து உதிர்த்து வச்சுருக்கேன். இதே நீங்கள் ஸ்வீட் கார்னாக இருந்ததுன்னா 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இது எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது வேக வைக்கணும். நாட்டு கார்ன் வேக ரொம்ப நேரம் எடுக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். நீங்கள் வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னா ஒரே ஒரு கார்னை எடுத்து கையில் இப்படி நசுக்கி பார்த்தாலே தெரியும், இல்லை சாப்பிட்டு பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சான்னு. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கார்னை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கிட்டேன். பவுலில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா எண்ணெய் வாரும் தண்ணி நிறையா இருந்தால். இப்போ நான் செய்ய போகிற கார்னில் கொஞ்சம் கூட எண்ணெய் வாரவே வாராதுங்க. கடைசியாக உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், தண்ணியெல்லாம் வடித்து ஃபுல்லாக ட்ரையாக. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன். அது கூட சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சமாக மைதா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக அரிசி மாவு மொறுமொறுப்புக்காக சேர்த்துருக்கேன். சுத்தமாக மொறுமொறுன்னு மட்டுமே இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் மைதா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுக்கிறேன். கார்னில் ஒட்டலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சு விட்டுக்கோங்க. சால்ட் கொஞ்சமாக சேருங்க, ஏன்னா கொஞ்சம் சேர்த்தாலே நிறைய இருக்க மாதிரி இருக்கும் சால்ட்டு. தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு மசாலா கார்னில் ஒட்டுற அளவுக்கு லைட்டாக, ரொம்பவே லைட்டாகவே தெளித்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். கடாய் ரெடியாக இருக்குது, அடுப்பில் சுட வச்சுருக்கேன். அதில் நல்லா கார்னை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் கொதிச்சிருச்சான்னு ஒரு கார்னை போட்டு பாருங்கள். கார்ன் உப்பி மேலே வந்ததுன்னா சரியான பதம்னு அர்த்தம். கார்ன் அடியிலே தங்கிடுச்சுன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காயட்டும். இப்போ நான் பரட்டி வச்சுருக்க கார்ன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டும்லாம் நினைக்காதீங்க, சுத்தமாகவே ஒட்டாது. எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு தான் இருக்கும். நல்லா வேகட்டும். ஒரு 5 to 10 நிமிஷமாச்சும் நல்லா அந்த மொறுமொறுப்பு கிறிஸ்பியாக வர மாதிரி நல்லா உப்பி வர்றதுக்கு எடுக்கும். அவசரப்பட்டு பாதியில் எடுத்துடாதீங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், அந்த கிறிஸ்பினஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இப்போ மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஃபுல்லாக எடுத்துட்றேன். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக அப்படி போடும்போதே படபடன்னு சவுண்டு கேட்குங்க. அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியனையும் கொத்தமல்லி தலையையும் தூவி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடுவீங்க, காரமாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கார்ன் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, என் ஹஸ்பண்டும் குழந்தையுமே ஃபுல்லாக சாப்பிட்டு தீர்த்துட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்